வணக்கம். நான் படித்ததில் பிடித்த ஒரு கதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள. நண்டு போதனை. நாம் பல நேரங்களில் பலருக்கு ஆலோசனைகள் வழங்குகிறோம். ஆனால் நாம் அவற்றை பின்பற்றுகின்றோமா என்றால் இல்லை. நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தேவையில்லாத மன அழுத்தங்களை கொடுக்கிறோம். இந்த கதையை படித்தால் ஒரு உண்மை புரியும். அம்மா நண்டு தன் மகனை பார்த்து, மகனே, ஏன் சைடு வாங்கி கொண்டு நடக்கிறாய்? ஏன் நேராகத்தான் நடையேன் என்றது. மகன், உண்மைதான் அம்மா, நேராக எப்படி நடப்பது என்று சொல்லிக் கொடுத்தால் நிச்சயம் நான் அவ்வாறே நடந்து காட்டுகின்றேன் என்றது. தாய் நண்டு என்னதான் முயற்சித்தாலும் நேராக நடக்க வரவில்லை. பக்கவாட்டிலேதான் நடந்து செல்ல முடிந்தது. சரி, இப்படியே நடந்து தொலை என்றது. பிறருக்கு நாம் அறிவுரைகளை கொடுப்பதை விட நாம் அவ்வாறு நடந்து காட்டுதல் சிறந்தது. மகான்கள் இதை எப்போதுமே செய்து காட்டியுள்ளார்கள் என்பதற்கு ஒரு சம்பவம். ஒரு சமயம் நபி பெருமானிடம் ஒரு அம்மா தன் பிள்ளையை கூட்டி வந்து, இவன் அதிகமாக சர்க்கரை சாப்பிடுகிறான் சுவாமி, கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் என்றார். நபி பெருமான், நீங்கள் ஒரு 40 நாட்கள் கழித்து கூட்டி வாருங்களேன் என்றார். அந்த அம்மையார் ஆர்வத்துடன் 40 நாட்கள் கழித்து கூட்டி வந்தால் அவன் சர்க்கரை சாப்பிடுவதை விட்டு விடுவானா என்றார். அதற்கு நபிகள், இல்லையம்மா, 40 நாட்களில் நான் சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்த முடியுமா என்று பார்க்கிறேன். அப்படி நிறுத்திவிட்டால் குழந்தைக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் என்றார். தன்னை முதலில் திருத்திக் கொண்ட பிறகு பிறருக்கு அறிவுரை கூற வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த கதை. கதையை கேட்டதற்கு நன்றி.